முக்கிய செய்திகள். சங்கரன்கோவில் தொகுதியில் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமார் மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேர்தல் பிரச்சாரம் தீவிரம். அதிமுக அரசின் பணி நீக்க உத்தரவை எரித்து மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம். ஏராளமானோர் கைது. சொத்து குவிப்பு வழக்கில் சசிகலாவின் தில்லுமுள்ளு. எழுதி வைத்த குறிப்பை படித்ததற்கு நீதிபதி கண்டனம். பனிரெண்டாம் வகுப்பு சிபிஎஸ்இ தேர்வு இன்று தொடங்கியது. தமிழகம் உள்ளிட்ட 9 மாநிலங்களில் 69 லட்சம் பேர் தேர்வு எழுதுகிறார்கள். வணக்கம். விரிவான செய்திகள். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலுக்கான தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாரின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் சங்கரன்கோவில் தொகுதியில் தேமுதிகவினர் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளனர். வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் மொத்தம் 33 பேர் மனு செய்துள்ளனர். நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தற்போது வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெற்று வருகிறது. இதில் தேமுதிக வேட்பாளர் முத்துக்குமாரின் வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது. இதேபோல் அதிமுக, திமுக, பாஜக உள்ளிட்ட கட்சி வேட்பாளர்களின் மனுவும் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது. சுயேட்சைகளின் வேட்புமனுக்கள் பரிசீலனை தற்போது நடைபெற்று வருகிறது. வேட்புமனுக்கள் வாபஸ் பெற 3ஆம் தேதி கடைசி நாளாகும். அன்றைய தினம் மாலை வேட்பாளர் இறுதி பட்டியல் வெளியிடப்பட உள்ளது. வேட்புமனு தாக்கல் செய்ய இறுதி நாளான நேற்று மட்டும் 18 பேர் மனு தாக்கல் செய்தது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே சங்கரன்கோவில் தொகுதி முழுவதும் தேமுதிகவினரின் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. ஒட்டுமொத்தமாக பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் இன்று மாநிலம் முழுவதும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தங்களுக்கு வழங்கப்பட்ட பணி நீக்க உத்தரவை எரித்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் கைது செய்யப்பட்டனர். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக அரசால் பணியமர்த்தப்பட்ட 13,000க்கும் மேற்பட்ட மக்கள் நல பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர். பழிவாங்கும் நடவடிக்கையாக எடுக்கப்பட்ட இந்த முடிவால் மக்கள் நல பணியாளர்கள் மட்டுமல்ல, அவரது குடும்பத்தார்களும் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். இந்நிலையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட மக்கள் நல பணியாளர்களுக்கு மீண்டும் பணி வழங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட போதும் அவர்களுக்கு இன்னும் பணி வழங்கப்படவில்லை. இதனால் பொறுமை இழந்த மக்கள் நல பணியாளர்கள் மாநிலம் முழுவதும் இன்று அதிமுக அரசால் வழங்கப்பட்ட பணி நீக்க உத்தரவை தீயிட்டு எரிக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதிய வாடகை ஒப்பந்தத்தை அமல்படுத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று நள்ளிரவு முதல் எல்பிஜி டேங்கர் லாரிகள் மீண்டும் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளது. இதனால் கேஸ் சிலிண்டர்கள் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களின் எரிவாயு சிலிண்டர்களை ஏற்றி செல்லும் லாரிகளின் வாடகை கட்டணம் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிர்ணயம் செய்யப்படும். இதன்படி 3 ஆண்டுகள் முடிந்த பின்னும் கட்டண முறையில் மாற்றம் செய்யப்படாததால் ஏற்கனவே 2 வாரம் வேலைநிறுத்த போராட்டத்தில் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஈடுபட்டனர். அப்போது பிப்ரவரி 29ஆம் தேதிக்குள் சுமூக முடிவு எடுக்கப்படும் என்று பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்கள் உறுதி கூறியது. ஆனால் அதன்படி நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. லாரிகள் வாடகை கட்டணத்தை உயர்த்தி தர வேண்டும், பழைய லாரிகளுடன் புதிதாக 600 டேங்கர் லாரிகளுக்கு அனுமதி தர வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மீண்டும் நேற்று நள்ளிரவு முதல் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். லாரி உரிமையாளர்கள் 1 மாசத்துக்கு முன்னாடி சில கோரிக்கைகள் கேட்டு டேங்கர் லாரிகளை ஸ்ட்ரைக் பண்ணியிருந்தாங்க. கவர்மெண்ட்ல இருந்து அதுக்கு எந்த பதிலும் தெரியவில்லை. 28ஆம் தேதிக்குள்ள பதில் சொல்லணும் என்று சொன்னார்கள். இதுவரைக்கும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றவில்லை. அதனால மீண்டும் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட்டு கோரிக்கைகளை நிறைவேற்ற வரைக்கும் ஸ்ட்ரைக்கில் ஈடுபடுவோம் என்று சொல்லியிருக்காங்க. தங்கள் கோரிக்கை நிறைவேறும் வரை வேலை நிறுத்தம் தொடரும் என்று தென்மண்டல எல்பிஜி லாரி உரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது.
கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. சிபிஎஸ்இ என்று அழைக்கப்படும் மத்திய மேல்நிலை கல்வி வாரியத்தின் 12ஆம் வகுப்பு தேர்வு 8 மாநிலங்களில் இன்று தொடங்கியது. இந்த தேர்வை 69 லட்சம் பேர் எழுதுகிறார்கள். சிபிஎஸ்இ தேர்வு சென்னை மண்டலத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி, மத்திய பிரதேசம், கோவா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் டாமன் டையூ ஆகிய பகுதிகள் அடங்கியிருக்கிறது. இதில் 69 லட்சம் மாணவ மாணவிகள் தேர்வு எழுதுகிறார்கள். இவர்களில் 3300 பேர் தனி தேர்வர்களாக தேர்வை எதிர்கொள்கிறார்கள். இன்று தொடங்கியுள்ள இந்த தேர்வுகள் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வருகிற 8ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த தேர்வை 7.5 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் எழுத உள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த ராணுவ தலைமை தளபதியாக லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் சிங் அறிவிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. ராணுவ தலைமை தளபதி VK சிங்கின் வயது விவகாரம் தற்போது முடிவுக்கு வந்துள்ள நிலையில் வரும் மே மாதம் 31ஆம் தேதி அவரது பணிக்காலம் நிறைவடையுள்ளது. இந்நிலையில் அதற்கு 2 மாதங்களுக்கு முன்பே ராஜினாமா செய்வார் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே அந்த பதவிக்கு அடுத்த தளபதியாக கிழக்கு ராணுவ படை தளபதியான லெப்டினன்ட் ஜெனரல் விக்ரம் சிங் அறிவிக்கப்படலாம் என்று ராணுவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அதற்கான இறுதிக்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் மத்திய அமைச்சரவையிடம் ஒப்புதல் வாங்கும் நடவடிக்கைகள் இன்னும் 2 வாரங்களில் முடிவடையும் என்றும் தெரிகிறது. இதற்கிடையில் விக்ரம் சிங்கின் மருமகள் ஒரு பாகிஸ்தானியர் என்றும் அதனால் நமது நாட்டின் ராணுவ ரகசியங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. இருந்தாலும் விக்ரம் சிங்கே அடுத்த ராணுவ தலைமை தளபதியாக நியமிக்கப்படுவார் என்று கூறப்படுகிறது. கூடங்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்ட குழுவினருக்கு பணம் அளிப்பதாக கூறப்படும் தொண்டு நிறுவனங்கள் மீது மேலும் வழக்கு தொடர தமிழக அரசிடம் மத்திய அரசு அனுமதி கோரியுள்ளது. கூடங்குளம் அணுமின் திட்டம் செயல்படுவதை தடுக்க பலவித அந்நிய சக்திகள் மறைமுகமாக செயல்பட்டு வருவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியிருந்தது. அது மட்டுமல்லாமல் கூடங்குளம் அணு உலை திட்டத்தை எதிர்க்கும் போராட்டக்காரர்களுக்கு பணம் அளித்ததாக கூறி 4 தொண்டு நிறுவனங்களை மத்திய அரசு தடை செய்திருந்தது. ஜெர்மனியை சேர்ந்த ஹெர்மன் என்பவர் மூலம் பணம் கைமாறுவதாக எழுந்த சந்தேகத்தின் பேரில் அவர் தற்போது அவரது நாட்டிற்கு திருப்பி அனுப்பப்பட்டார். இந்நிலையில் போராட்டக்காரர்களுக்கு மறைமுகமாக பணம் அளித்ததாக கூறப்படும் NGOக்கள் மீது மேலும் 12 புதிய வழக்குகள் தொடர வேண்டும் என்று கூறியுள்ள மத்திய அரசு அதற்கு தமிழக அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று கடிதம் எழுதியுள்ளது. இதனிடையே வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டுள்ள அந்த 4 தொண்டு நிறுவனங்களும் தங்கள் மீதான குற்றச்சாட்டு குறித்த விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு அளிப்பதாக தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை என்கவுண்டரில் கொல்லப்பட்ட 5 பேரில் அடையாளம் காணப்பட்டுள்ள வினய் பிரசாத் மற்றும் ராஜீவ்குமார் ஆகியோரின் உடல்களை அவர்களது குடும்பத்தினர் வாங்க மறுத்துள்ளனர். இதனால் அவர்களது உடல்களை பீகார் போலீசாரிடம் ஒப்படைக்க சென்னை போலீசார் முடிவு செய்துள்ளனர். சென்னையில் வங்கி கொள்ளையர்கள் 5 பேர் என்கவுண்டர் மூலம் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அவர்களில் வினோத்குமார் என்கிற சுஜய் குமார் ரே, வினய் பிரசாத், ராஜீவ்குமார் ஆகியோரின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. கொள்ளை கூட்ட தலைவனாக செயல்பட்ட வினோத்குமாரின் உடலை அவனது தந்தை சென்னை வந்து பெற்று சென்றார். ஆனால் வினய் பிரசாத், ராஜீவ்குமார் ஆகியோரின் முகவரி அடையாளம் காணப்பட்ட போதும் அவர்களது உறவினர்கள் உடல்களை வாங்க மறுத்துவிட்டனர். இதனால் அவர்களது உடல்களை பீகார் போலீசாரிடம் ஒப்படைப்பது குறித்து சென்னை போலீசார் ஆலோசனை செய்து வருகின்றனர். என்கவுண்டர் செய்யப்பட்ட வினோத்குமார் என்கிற சுஜய் குமார் ரேவின் கூட்டாளிகளுக்கு பீகாரில் நடைபெற்ற ஒரு வங்கிக் கொள்ளையில் தொடர்பு இருப்பதாக சென்னை போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்த கொள்ளை சம்பவத்தில் 18 லட்சம் ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்துள்ளது. இதனால் வினோத்குமாரின் கொள்ளை கும்பல் வட்டாரம் மிக பெரியதாக இருக்கலாம் என்று சந்தேகித்துள்ள போலீசார் அது தொடர்பாகவும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நதிநீர் இணைப்பை விரிவுபடுத்தும்படி உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பான எந்தவொரு திட்டத்திற்கும் கேரள அரசு ஒத்துழைப்பு வழங்காது என்று அந்த மாநில முதல்வர் உம்மன் சாண்டி தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்துவது தொடர்பாக சிறப்பு குழு ஒன்றை அமைக்குமாறு மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதற்கு கேரளாவில் தற்போது ஆட்சியில் இருக்கும் காங்கிரஸ் அரசு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக திருவனந்தபுரத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த கேரள முதல்வர் உம்மன் சாண்டி நதிநீர் இணைப்பு விவகாரம் தொடர்பான உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு கேரள மாநிலத்திற்கு பொருந்தாது என்று தெரிவித்தார்.
மேலும் இதுவரையில் நதிநீர் இணைப்பு தொடர்பாக எந்தவிதமான ஒப்புதலையும் கேரள அரசு வழங்கவில்லை என்று தெரிவித்த உம்மன்சாண்டி, உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளவாறு நதிநீர் இணைப்பை மேற்கொண்டால் கேரள மாநிலம் மிகவும் பாதிக்கப்படும் என்றும் கூறினார். எனவே நதிநீர் இணைப்பு தொடர்பான எந்தவித திட்டத்திற்கும் கேரள அரசு ஒத்துழைப்பு வழங்காது என்றும் உம்மன்சாண்டி அப்போது குறிப்பிட்டார். கேரள மாநிலம் கொல்லம் பகுதியில் கப்பலும் படகும் மோதிக்கொண்ட விபத்தில் 2 மீனவர்கள் பலியாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்திய மீனவர்கள் 2 இத்தாலி சரக்கு கப்பலின் பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் இன்னும் முடிவடையாத நிலையில் தற்போது அதே கொல்லம் பகுதியில் கப்பலும் படகும் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. 6 மீனவர்கள் சென்ற படகில் 2 பலியாகியுள்ளதாகவும் எஞ்சிய 4வரில் 2 நீந்தி கரை சேர்ந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் 2வரின் நிலை என்னவென்று தெரியவில்லை. இறந்தவர்களின் பெயர் பிரான்சிஸ் ஜஸ்டின் மற்றும் சேவியர் என்பது முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ஊழல் செய்து சொத்து குவித்த வழக்கில் வாக்குமூலம் அளித்து வரும் சசிகலா தனது வழக்கறிஞர் எழுதி கொடுத்ததை சாட்சியமாக படிப்பது தவறு என்று நீதிபதி கண்டித்தார். ஜெயலலிதா, சசிகலா, இளவரசி, சுதாகரன் ஆகியோர் ஊழல் மூலம் சொத்து குவித்ததாக தொடரப்பட்ட வழக்கு பெங்களூரு தனி நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்து வருகிறது. ஜெயலலிதா வீட்டில் இருந்து வெளியேற்றப்பட்ட சசிகலா ஜெயலலிதாவுடன் மீண்டும் நட்பு பாராட்டுவதற்கான முயற்சி மேற்கொண்டு வருகிறார். இதற்காக சொத்து குவிப்பு வழக்கை அவர் பயன்படுத்தியுள்ளார். அரசியல் பகை காரணமாக இந்த வழக்கை திமுக தலைவர் கருணாநிதி தொடர்ந்ததாக தனி நீதிமன்றத்தில் சசிகலா கூறியதற்கு அரசு தரப்பு உதவி வழக்கறிஞர் சந்தோஷ் சவுடா எதிர்ப்பு தெரிவித்தார். தனது வழக்கறிஞர் எழுதி கொடுத்த குறிப்புகளை கொண்டு சசிகலா வாக்குமூலம் அளித்ததற்கு அவர் எதிர்ப்பு தெரிவித்தார். குறிப்புகளை வைத்துக் கொண்டு சாட்சியம் அளிக்கக்கூடாது என்று நீதிபதி மல்லிகா அர்ஜுனையாவும் தெரிவித்தார். சென்னை அண்ணா நகரிலும் இவர்கள் சொத்து வாங்கி குவித்திருப்பது நீதிமன்றத்தில் அம்பலமானது. தாங்கள் வாங்கி குவித்த அண்ணா நகர் சொத்து விலை அதிகப்படுத்தப்பட்டு வழக்கில் குறிப்பிடப்பட்டு இருப்பதாக சசிகலா கூறினார். இன்றும் அவர் சாட்சியம் அளித்து வருகிறார். மொத்தமுள்ள 1000 கேள்விகளில் இதுவரை 274 கேள்விகளுக்கு சசிகலா பதிலளித்துள்ளார். மாநில அளவில் கல்லூரிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட நடனப் போட்டி நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் ஜெயம் ரவி உள்ளிட்ட பல்வேறு திரைப்பட நடிகர்கள் பங்கேற்றனர். சென்னை ராயப்பேட்டையில் மாநில அளவிலான கல்லூரி மாணவர்களுக்கு இக்னைட் என்னும் நடனப் போட்டி நடைபெற்றது. இதில் சென்னை லயோலா கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்லூரிகள் பங்கேற்றன. இந்நிகழ்ச்சியில் ஜெயம் ரவி, சிபிராஜ் உள்ளிட்ட திரையுலக நட்சத்திரங்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் நூற்றுக்கணக்கானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். சேலத்தில் அதிமுக உள்ளிட்ட முக்கிய புள்ளிகள் சூதாட்டம். போலீசார் வளைத்து பிடித்து 4 லட்சம் ரூபாயை கைப்பற்றினர். தெரு நாய்களால் பெருகி வரும் தொல்லை. கவுன்சிலர்கள் தலைக்கவசம் அணிந்து போராட்டம். மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.